அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த பீஸ்னிகா மேட்ச்மணி அன்பிக்கு அல்ஹம்துலில்லாஹ். இந்த சென்ற வீடியோல பேசியிருந்தோம், நம்ம பெண் வீட்டில் வந்து என்னென்ன குறைகள் சொல்லியிருந்தாங்க, என்ன அந்த மாப்பிள்ளை வீடு சொல்லக்கூடிய குறைகள் வந்து அவங்க என்ன பதில் சொன்னாங்க என்பதை பற்றி இந்த வீடியோவில் விளக்கமாக கேட்போம் இன்ஷா அல்லாஹ். ஃபர்ஸ்ட் விஷயம், பெண் வீட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, மாப்பிள்ளை எல்லாம் கால் பண்றாங்க சார், ஆனால் யாருமே வந்து ஒரு சிலர் எல்லாரும் குறை, ஒரு சிலர் என்ன சொல்ல வராங்கன்னா, நாங்கள் எங்களுடைய கொடுத்த பெண்ணுடைய பயாட்டால தெளிவாக நாங்கள் போட்டிருக்கோம், குறிப்பு எதிர்பார்ப்புல நாங்கள் இந்த ஊர், இந்த படிப்பு என்பதை பற்றி ஏஜ் இவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு நான் தெளிவாக சொல்லியிருக்கோம். ஆனால் எங்கள் பெண்ணுடைய படிப்பு கொஞ்சம் கூட இருக்கு. இப்போ கால் பண்ணுறவங்க வந்து 10th 12th கால் பண்ணுறாங்க, என் பொண்ணு பிஇ படிச்சுன்னு சொல்கிறாங்க. இது முதல் காரணம். ரெண்டாவது வந்து நாங்கள் இந்த ஊர் எதிர்பார்க்குறோம், அடிக்கடி பெண்ணை போய் நாங்கள் அதிகமாக வெளியூரில் கல்யாணம் கொடுத்தோம்னா பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு. மூணாவது, ஏஜ் வந்து எங்கள் பெண்ணோட வயசு 25 இருக்கு சார், ஆனால் கால் பண்ணி மாப்பிள்ளை வந்து 35 வயசு கால் பண்ணுறாங்க. ஸோ அட்லீஸ்ட் 2 or 3 years டிஃப்ரெண்ட் இருக்கலாம் இப்படி சொல்கிறாங்க. இது 3 காரணம் கண்டிப்பாக ஏற்று ஒரு காரணமே இன்ஷா அல்லாஹ். அது ஒன்று. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, சார் மறுமணத்தில் ஒரு ஆண் இருக்காரு சார், பெண்ணு வந்து எங்கள் பெண்ணு வயசு கூடி இருக்கு, அதனால நீங்கள் பொண்ணு கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நகையை டிமாண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த காரணங்கள் தான் பெண் வீட்டில் அதிகமாக சொன்னது. ஆகவே இந்த காரணத்தெல்லாம் கேட்கும்போது இதை ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், 2 பேருக்கும் இலகுவா நிக்கா முடிக்கிறது அப்படின்னு இன்ஷா அல்லாஹ் ஒரு சொல்யூஷன் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 2 இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.